எல்லா நண்பர்களுக்கும் நம்முடைய புதிய ஒரு வீடியோவில் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ வந்து ரொம்ப விரும்பி கேட்க தொடங்கிட்டோம். ஸோ அதுவும் கான்செப்ட் வைஸாக இப்போ கேட்க போயிட்டோம். இந்த ஆடியோ செட்டப் எல்லாத்துக்குமே அடிப்படை அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய ஸ்டீரியோ தான். அந்த ஸ்டீரியோ என்ன குவாலிட்டி இருக்கோ அந்த குவாலிட்டி தான் எல்லா ஸ்பீக்கர்ஸ்லையும் நமக்கு வெளியில் கேட்கும். ஸோ இதுக்கிடையில் ப்ராசஸர் பல காரணங்கள் இருக்குது. எது வச்சாலுமே பேசிக் வந்து காரில் இருக்கக்கூடிய ஸ்டீரியோ தான். அப்போ ரீசெண்டாக இப்போ எங்களுக்கு லாஸ்ட்டாக வந்த ஒர்க் என்னென்னு பார்த்திங்கன்னா, காரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9 இன்ச்சு ஸ்டீரியோ வேணும், சேம் டைமில் வேறு லெவல் ஆடியோ குவாலிட்டியும் வேணும். ஸோ ரைட்டன் காருக்கு இதுதான் எங்களுக்கு கடைசியாக வந்த ஒரு ரெக்வஸ்ட்டு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னாக்க நிறைய பிராண்டு சஜஸ்ட் பண்ணோம், இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாம்னா. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு ஆண்ட்ராய்டாக இருக்கணுன்ற தேவையில்லை, பட் வந்து ஸ்க்ரீன் வந்து அந்த 9 இன்ச்சு தான் வேணும். அவங்க ஒரு காரில் பார்த்துருக்காங்க அவங்கள மாதிரி ஒரு காரில், ஸோ அது நல்லா இருக்கும், எங்களுக்கு இதே மாதிரி வேணும்னு கேட்டாங்க. அப்படி இருக்கப்போ நாங்கள் சஜஸ்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா பயோனியருடைய ஒரு 9 இன்ச்சு ஹெட் யூனிட்டு. அதோடைய பார்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா AP6650BT அப்படிங்கிறது அதோடைய பார்ட் நம்பர். ஓகேங்களா, இது வந்து ஆன்லைனில் வந்து உங்களுக்கு 27,500 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. 2 days பேக்கில் வரைக்கும் அந்த ரேட்டில் இருந்துச்சு. 27,490 அதான் எக்ஸாக்ட் ப்ரைஸாக இருந்துச்சு அமேசான்லலாம். ஸோ அப்போது அந்த ப்ராடக்ட் நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம். அதில் என்னன்னாக்கா அது பியூர் ஆண்ட்ராய்டே கிடையாது, நான் ஆண்ட்ராய்டு செட்டு தான். நல்ல ஆடியோ குவாலிட்டி இருக்கும், சேம் டைமில் 9 இன்ச்சு சாதாரண செட்டு தான். பட்ஜெட்டு கொஞ்சம் அதிகமாக வரும், சேம் டைமில் நல்ல ஆடியோ குவாலிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போது ஓகே அதை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னாக்க ஸோ அந்த ஸ்டீரியோ வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். நான் நிஜமாகவே சொல்கிறேன், உங்கள் கார்களில் 9 இன்ச்சு ஸ்டீரியோ வேணும்னு ஆசைப்பட்டு நல்ல ஆடியோ குவாலிட்டி மட்டும் விரும்புகிறவங்களாக இருந்தால் தாராளமாக பயோனியருடைய இந்த மாடல் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஆடியோ குவாலிட்டி வேறு லெவல். 9 இன்ச்சில் நான் பார்த்ததில் ஒரு விதம் பெஸ்ட்டான அவுட்புட்டாக தான். நீங்கள் எப்போ கேட்கலாம், நம்ம மோக்கோ மாதிரி ஸ்டீரியோட கம்பேர் பண்ணலாமான்னு? கண்டிப்பாக பண்ண முடியாது. மோக்கோடைய குவாலிட்டி அது வேறு ஒரு லெவல், இதோட லெவல் வந்து வேறு லெவல், அவ்வளோதான். பயோனியர் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அதோடய ஈக்குவலைசர், அதோடைய செட்டிங்ஸ் எல்லாமே பழைய நான் ஆண்ட்ராய்டு ஸ்டீரியோ வரும் இல்லையா, டபுள் டின் ஸ்டீரியோ. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாடல் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொஞ்சம் ஸ்க்ரீன் பெருசாக இருக்குது. அட்வான்ஸ்டாட்டு ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ சப்போர்ட் ஆகும். மேப்பெல்லாம் அதன் வழியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூடியூப் எல்லாம் செப்பரேட்டாக ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க, பட் டேரெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகாது. நீங்கள் யூஎஸ்பி கேபிள் வழியாக கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் அதை ஒர்க் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். இதை விட இன்னொரு நெகட்டிவ் என்னென்னு பார்த்தோன்னா, எல்லா கேமராவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணலை. இப்போ ஏஹெச்டி கேமரா இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹை குவாலிட்டி கேமராஸ் எல்லாமே அதுக்கு சப்போர்ட் ஆகலை. ஒரு சில பார்ட் நம்பர் மட்டும் அதுக்கு சப்போர்ட் ஆகுது. கிளாரிட்டியும் ஒரு விதம் ஆவரேஜாக இருந்துற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது நீங்கள் யோசிச்சுக்கிடணும். பட் ஆடியோ குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ நிஜமாக சொல்கிறேன், அந்த செட்டுக்கெல்லாம் ஒரு ப்ராசஸர் போட்டோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நாம் பார்க்குறத வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஹோம் ஸ்க்ரீனு. இதில் வந்து அந்த 6 பட்டன் மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணோன்னா ஆப்புக்குள்ளே போயிடும். ஸோ எல்லாமே ரொம்ப பேசிக்கான ஆப்பு தான் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி ப்ரெஸ் பண்ணோன்னா யூஎஸ்பி ஒர்க் ஆகுது, எஃப்எம் எல்லாமே நார்மலாக ஒர்க் ஆகுது. பட் எல்லாத்துடைய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. நார்மலாக நம்ம பழைய டபுள் டின் பையோனில் என்ன செட்டப்பு கொடுத்துருக்காங்களோ ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாக இதில் கொடுத்துருக்காங்க. பேசிக்கான செட்டிங்ஸ் தான் இருக்கும். ஆடியோ செட்டிங்கில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாடர் செட்டிங் இருக்குது, அது எல்லா செட்லையும் இருக்கிற மாதிரி தான் ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸ் லெவல் கொடுத்துருப்பாங்க. லெவல் உங்களுக்கு தெரியல, ஒரு ஸ்பீக்கர்ஸுக்கான ரெஸ்பான்சிபிளை மட்டும் அதிகப்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் பொசிஷனிங் செட்டிங் இருக்குது, எந்தெந்த ஸ்பீக்கர்ஸ் மட்டும் பாடணும்னு அப்படி செட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஈக்குவலைசர் பார்த்திங்கன்னா அவங்க பேசிக்காக கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, நாம் வேணால் கஸ்டமர் 2 செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வேறு லெவலில் இருந்து ஈக்குவலைஸோட ஒவ்வொரு பேண்டும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போது நீங்கள் ஆடியோ குவாலிட்டி வேணும், எனக்கு வேறு எதுவும் பிரச்சனை இல்லை, ஆடியோ குவாலிட்டி வேணும், ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே ஒரிஜினலாக ஒர்க் ஆகும், லைசன்ஸ் வெர்ஷன் தான் அதில் வரக்கூடியது, நல்ல ஆடியோ அவுட்புட்டும் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க, 9 இன்ச்சு செட்டும் வேணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக நீங்கள் நான் ரெக்கமெண்டே பண்ணுறேன், நீங்கள் தாராளம் வாங்கி யூஸ் பண்ணலாம். காரணம் அந்தளவு குவாலிட்டியாக இருக்குது. பட்ஜெட்டு நீங்கள் யோசிச்சுக்கிடுங்க. சில இடங்களில் 29,000 விற்கிறாங்க, சில இடங்களில் 25,000 விற்கிறாங்க, சில இடங்களில் 28,000 விற்கிறாங்க. அது ஒவ்வொருத்தரும் ஒரு சிச்சுவேஷனை பொறுத்து விற்பாங்க. ஆன்லைனில் 27,500 அந்த ரேஞ்சில் இருக்குது. பர்ஃபெக்டான அவுட்புட் இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது.